ஹாய் ஆல், டே 2 ஆஃப் சிங்கப்பூர் vlog. நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ நாங்கள்லாம் கிளம்பி லன்ச் போகலான்னு சொல்லிட்டு குமார் மெஸ்ஸில் போய் சூப்பராக லன்ச் என்ஜாய் பண்ணோம். வெரி டெலிஷியஸ். நீங்கள் லிட்டில் இந்தியாவில் தங்கினீங்கன்னா நம்ம கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்துக்கு எல்லா ஃபுட்டுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து எம்ஆர்டி ஸ்டேஷன் தாங்க போனோம். ஸோ சிங்கப்பூர் போனீங்கன்னா கண்டிப்பாக எம்ஆர்டி யூஸ் பண்ணுங்கள். வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ அன்றைக்கி நாங்கள் கார்டன்ஸ் பை த பே தாங்க போயிருந்தோம். கண்டிப்பாக கிட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு சொல்லுவேன். க்ளவுட் ஃபாரஸ்ட் வெரி அமேசிங். அதாவது ஒரு தனி உலகம் மாதிரி இருந்தது. அண்ட் நீங்கள் ஃப்ளவர் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளவர் டோமு கூட போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நைட் மறக்காமல் இந்த நைட் ஷோ பாருங்கள். அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. இந்த அப்சர்வேஷன் டெஸ்க்லேருந்து இந்த மெரினா பே சான்ஸாக இருக்கட்டும், சிங்கப்பூர் ஐ, இதெல்லாம் அந்த நைட் வியூவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருந்தது. இந்த நார்தர்ன் லைட்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஏன்னா அன்றைக்கி நைட் என் சிஸ்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போயிருந்தோம். ஸோ அவள் பார்த்தா எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருந்தா. இது ஆக்சுவலி எங்களோட அனிவர்சரி ட்ரிப்புன்றதுனால ஒரு குட்டி செலிப்ரேஷன் மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருந்தா. டின்னர் முடிச்சுட்டு சூப்பராக கேக் கட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை vlog. டாடா, பாய்.